பரந்தூர் விமான நிலையமா இல்லை விவசாயிகள் கண்ணீரானா? எங்கள் தலைவர் விவசாயிகள் கண்ணீர் பக்கம் தான் நிற்பார். இதை உறுதியாக சொல்றோம். மாண்பு முதலமைச்சர் நேற்றே சொல்லியிருக்காரு, கூடிய விரைவில் விமான நிலையத்துக்கான இடம் கூடிய விரைவில் அறிவிக்கப்படும்ங்கிறதும் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய தலைவருடைய முதல் பிரச்சாரம் காலடிப்பட்டது விவசாயிகளுடைய கண்ணீருக்காக. விவசாயத்திற்காக குரல் கொடுக்கும் சொல்லக்கூடிய டெல்டாவில் பிறந்தவர்கள் நாங்கள் சொல்லக்கூடியவர்கள் பரந்தூருடைய விவசாயிகளுக்கு எதிராக, பரந்தூர் மட்டுமல்ல, திருவண்ணாமலையில் மேல்மா விவசாயிகளுக்காக குண்ட சட்டம் போட்டது திமுக. அப்ப இன்றைக்கு விவசாயிகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நீர்வளமும் எத்தனை ஏரிகள் என்பது இருக்குங்கிறது மூத்த உறுப்பினருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட தமிழகத்தில் மிக அதிக ஏரிகள், 381 நிறைந்த மாவட்டம், ஏரிகள் நிறைந்த மாவட்டம். அப்ப 381 ஏரிகளை பத்தி அவங்க பேசுனதில்லை, மக்களுடைய குரலுக்கு பேசுனதில்லை. நேற்றே தெளிவா சொல்லியாச்சு. சென்னை விமான நிலையத்துடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன, அதை அடுத்த லெவல்ல கொண்டு போறதுக்கான அரசினுடைய நிலைப்பாடு என்ன, எல்லாம் சொல்லியாச்சு. ஆனால் நேற்றிலிருந்து திமுக இந்த விமான நிலையம் இல்லைன்னா தமிழகத்தோட முதலீடே போயிடும், இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டே இருக்காது. முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் திமுக எல்லாரும் சொல்றாங்க. இண்டஸ்ட்ரி வர்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? சிங்கிள் விண்டோ சிஸ்டம். ஊழல் இல்லாத ஒரு அமைச்சர், ஒரு முதலமைச்சர், ஒரு அரசாங்கம், எந்த நிறுவனம் இருந்தாலும் முதலமைச்சர் இன்னைக்கு நேரடியாக சந்தித்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தாலும் வாங்க, நானே எல்லா துறையிலையும் எந்த விதமான ஹடில்ஸும் இல்லாம சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல 45 நாள்ல எல்லா பர்மிஷனும் வாங்கி கொடுக்கறோம்னு சொல்லக்கூடியவர் சிஎம். அப்படிதான் ஒவ்வொரு துறையில நடந்துட்டு இருக்காரு. அதனால நேத்து கூட நடந்துச்சு. இதே அண்ணன் ஆஸ்டின் தான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் வேலுமணி அண்ணன் ஜி ஸ்கொயர் நிறுவனம் பத்தி சொன்ன உடனே திடீர்னு டக்குன்னு எந்திரிச்சார். அந்த ஜி ஸ்கொயர் நிறுவனத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அப்படின்னு மாண்பு முதலமைச்சருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். இந்த பரந்தூர் விமான நிலையம் பண்ணும் பொழுது டிபிஆர் ப்ராஜெக்ட் அரசுக்கு மட்டும்தான் தெரியும், டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அரசுக்கு மட்டும் தெரியும். அந்த டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே ஒரு கட்சி சார்ந்தவர்கள், நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல, ஒரு கட்சி சார்ந்தவர்கள் அந்த நிலத்தை சுத்தி லேண்ட வாங்கி மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் மோசடி நடந்திருக்கு. அதை ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் மோசடி, இந்த பரந்தூர் விமானம் எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா இந்த ரியல் எஸ்டேட்டுக்காக தான். அப்ப இதை நாங்கள் பதிவு செய்கிறோம். விவசாயிகளுக்காக, விவசாயிகளோட கண்ணீருக்காக கிட்டத்தட்ட 2 போகம் அங்க விவசாய உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. 2 போகம், இத்தனை ஏரி இருக்கு, 381 ஏரிகள் இருக்கு. இதுக்காக விவசாயிகள் பக்கம் நிக்கிறதுக்காக தான் இது கேன்சல் செய்யப்பட்டதை தவிர இதுல எங்களுக்கு எந்த விதமான அரசியல் உள்ளிடும் எழுதி வச்சுக் கொள்ளுங்கள். 5 வருஷம் கழிச்சு வெள்ளையரிக்கு நாங்க உரத்துக்கு ரெடி. உங்களோட 10 மடங்கு இங்க பொருளாதாரம் வந்திருக்கும். ஏனால் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எங்களோட முதலமைச்சர் கொடுப்பாரு. இதற்காக எல்லா இண்டஸ்ட்ரியும் வரும். 45 நாள் 60 நாளுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதலமைச்சர் உருவாக்கி இருக்காங்கிறத பதிவு பண்றோம். தங்கம் தெரசு அவர் பேசுங்க. தங்கம் தெரசு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, விமான விரிவாக்கத்திற்காக பரந்தூர் விமான நிலையத்தை அங்கே நிலம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அந்த திட்டத்தை ரத்து செய்து விட்டார்கள். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. ஆனால் அதற்கு 5740 ஏக்கர் நிலம் தேவைப்படுவதாக கருதி சுமார் 90% நிலம் கையகப்படுத்தப்பட்டதாகவும் 90% நிலத்திற்கு நிலத்தினுடைய உரிமையாளருக்கு இழப்பீட்டு தொகை கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த எடுக்கப்பட்ட நிலத்தை என்ன செய்ய போறீங்க? இல்லை விவசாயிட்டே கொடுத்துறீங்களா? இழப்பீட்டு தொகை கொடுத்தாச்சு, அதை மறுபடியும் திரும்பி பெற முடியாது நில உரிமையாளர்கிட்ட. அதற்கு அரசுடைய விளக்கம் தேவை. மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர், இந்த திட்டத்திற்கு மொத்தமாக 5846 ஏக்கர் தேவைப்பட்டது. அதுல பாத்தீங்கன்னா பட்டா நிலங்கள் 3774 ஏக்கர் பட்டா நிலங்கள். அதுல அக்ரிகல்ச்சர் லேண்ட், அதாவது விவசாய நிலங்கள் 3 போகங்கள் விளையக்கூடிய விவசாய நிலங்கள் 2681 ஏக்கர் விவசாய நிலங்கள் இருந்தது.
ஸோ அரசு நிலங்களாக இதில் காட்டப்பட்ட நிலங்கள் வந்து 1972 ஏக்கர் அரசு நிலங்களாக காட்டப்பட்டது. இதில் கிட்டத்தட்ட 1558 ஏக்கர் வந்து வாட்டர் பாடிஸ், அதாவது நீர்நிலைகள். அதில் பெரும்பாலும் பெரிய நீர்நிலைகள், பெரிய ஓடைகள் எல்லாம் வந்து இந்த அரசு நிலமாக காட்டப்பட்ட 1972 ஏக்கர்ல வந்து 1558 ஏக்கர் வந்து நீர்நிலையாக காட்டப்படும். இது வரைக்கும், அதாவது 90%, நேற்றே வந்து பேட்டியில் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் பலர் வந்து சொல்லியிருந்தாங்க, 90% நிலங்கள் கையகப்படுத்தணும். அப்படி கையகப்படுத்தப்படவில்லை. இது வரைக்கும் வந்து 1802 ஏக்கர் மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. மீதியெல்லாம் கையகப்படுத்தவில்லை. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏகனாபுரம், இந்த காரை, தண்டலம், சிறுவள்ளூர் போன்ற கிராமங்களில் 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தப்படவில்லை. அதெல்லாம் கையகப்படுத்தாமல் இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னா, நேத்தே முதல்வருடைய அறிக்கையில ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னா, இது வரைக்கும் வந்து நம்மளுடைய கரண்ட் கெப்பாசிட்டி, அதாவது 30 மில்லியன் பேசஞ்சர்ஸை இது ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இப்ப இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்டுக்கு இருக்கு. அது இல்லாமல் டெர்மினல் 3 வந்து கம்ப்ளீட் ஆச்சுன்னா இன்னொரு 5 மில்லியன், அதாவது இது ரெண்டும் சேர்த்தால் 35 மில்லியன் கெப்பாசிட்டியை நம்ம அடைவோம். அது இல்லாமல் டெர்மினல் 5, அதாவது நார்த் வெஸ்ட்ல டெர்மினல் 5க்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சோம்னா, திட்டமிடப்பட்டு முடிச்சோம்னா, கூடுதலாக 20 மில்லியன் பேசஞ்சர்ஸை ஒரு வருஷத்திற்கு கையாளக்கூடிய கெப்பாசிட்டி, அதாவது வருஷத்திற்கு 55 மில்லியன் கெப்பாசிட்டி வந்து நம்ம கையாளக்கூடிய திறமை இப்போ இருக்கிற கரண்ட் ஏர்போர்ட்லேயே டெர்மினல் 3, டெர்மினல் 5 முடிச்சோன்னா இருக்கும். இது எப்படின்னா, இப்போ இருக்கிற பெங்களூர் ஏர்போர்ட் வந்து 4.5 மில்லியன் பேசஞ்சர்ஸ் தான் ஒரு வருஷத்துக்கு ஹேண்டில் பண்றாங்க. அதை விட 10 மில்லியன் அதிகமாகவே ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திட்டமிடல் முடித்த பிறகுதான் இது குறித்த அறிக்கையை முதல்வர் அவர்கள் தெரிவித்தார். அதாவது இப்போ இருக்க கரண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய தவறான தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கிட்டோம்னு சொல்லியிருக்காங்க. கிடையாது, என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்கப்படவில்லை. அதாவது என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் கூட இதுக்கு பண்ணல. இது அதுவே பண்ணாமல் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் வாங்க முடியும். என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ்லாம் இது வரைக்கும் வாங்கப்படவில்லை. மிகவும் அதில் வந்து நிறைய வாட்டர் பாடிஸ் இருக்கு. அதனால தான் வந்து இந்த திட்டம் வந்து 5 ஆண்டுகளாக, அதாவது அதிமுக காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டாலும் 5 ஆண்டுகளாக எந்தவித நகர்வும் இல்லாமல் இருந்ததுக்கு முக்கிய காரணம் பெரும்பாலும் நீர்நிலைகள், விவசாய நிலங்கள், 3 போகம் விளையக்கூடிய நிலங்கள். இதில் இப்போ அதிகமாக கவலைப்பட்டு இங்கே கதறுபவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா, ஒன்று G-Square மாப்பிள்ளைக்காக இருக்கட்டும், இல்லைன்னா அதில் கருப்பு பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்தவர்களாக இருக்கட்டும், வேற யாருக்காகவும் இருக்காது. கண்டிப்பாக விவசாயிகளை மட்டும்தான் கணக்கில் வைத்துக் கொண்டு இது செய்யப்பட்டிருக்குது. வேற யாருக்காகவும் இல்லை. யார் பேசுறீங்க? யாரா ஒருத்தர்? மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், மாண்பு தங்கம் தென்னரசு அவர்கள், தங்கம் தென்னரசு அவர்கள் உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவைத் தலைவர் அவர்களே, விவாதம், பேரவைத் தலைவர் அவர்களே, முடிச்சிருங்க. முடிங்க. பேரவைத் தலைவர், சட்டத்துறை அமைச்சர், எல்லாத்திற்கும் இங்க பாருங்க, எல்லாத்திற்கும் எந்திரிக்க வேண்டியது. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல, எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்கார அளவுக்கு. G-Square மாப்பிள்ளைன்னு சொன்னா என்ன தவறு இருக்கு? G-Square மாப்பிள்ளைன்னு ஊரே சொல்லுச்சு, என்ன தவறு இருக்கு? இது எல்லாத்துக்கும் எந்திரிச்சு உட்காருக்கு. இது ஒண்ணு பிடி பீரியட் இல்ல. உட்காருங்க, பேசலாம். உட்காருங்க. மாண்புமிகு தங்கம் தென்னரசு அவர்கள். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் இந்த அளவிலே தன்னுடைய பதிலை, விவாதத்தை கொண்டு போக விரும்புவார் என்றால், ஐ கேன் ஆல்சோ பே யூ இன் த சேம் கரன்சி. G-Square மாப்பிள்ளை என்று நீங்கள் சொல்வீர் என்று சொன்னால், வேறு எந்த லாட்டரி மருமகனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போவீர் என்று நான் கேட்க முடியுமா? நான் கேட்கவா? நான் கேட்கிறேன். உட்காருங்க. இருங்க. மாண்புமிகு உட்காருங்க. அவரு தான் பேசணும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உட்காருங்க. பேச அனுமதிக்கிறேன். சுருக்கமா சொல்லலாம். மாணவ பொதுப்பணித்துறை அமைச்சர் சுருக்கமா சொல்லி முடிக்கணும். உட்காருங்க. அவர் சொல்லட்டுங்க. அவருக்கு முடிச்சிட்டுமே. அவர் என்ன கேள்வி வேணா கேட்கட்டும், அதுக்கு நான் ரெடியா இருக்கேன். பதில் உட்கார்ந்து அண்ணன் கேட்க சொல்லுங்க. நீங்க உட்கார்ந்துங்க. அவர் பேசிட்டான். மாண்பு தங்கம் தென்னரசு அவர், தங்கம் தென்னரசு
இல்ல ஒரு 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 அவரே இல்ல நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு ஆரோக்கியமா விவாதம் சொல்லுங்க. உட்காருங்க நான் நீங்க. என்ன சொல்றேன்? உட்காருங்க நீங்க உட்காருங்க. பரந்தூர் ஏர்போர்ட்டை எதற்காக கொண்டு வந்திருக்கிறோம், பரந்தூர் அமைக்கக்கூடியதிலே நான் நேற்று செய்தியாளர் சந்திப்பிலே கூட விவரமாக சொல்லி இருக்கிறேன். சென்னையினுடைய புவியியல் அமைப்பில் வேறு எந்த இடத்துக்கும் கொண்டு போக முடியாது. நேரடியாக நாங்கள் ஒன்றும் உடனடியாக போய் பரந்தூரில் உடனடியாக போய் பார்க்கல. உங்களுடைய அதிகாரிகள் இருக்கிறார்கள், அவரிடத்துல கூட கேளுங்க. பரந்தூரை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பு யார் அதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும்? அப்ரூவல் கொடுக்கணும். எத்தனை சைட் நாங்கள் போய் பார்த்துருக்கோம்? சோழிங்கநல்லூரில் பார்த்துருக்கோம், படாலத்தில் பார்த்துருக்குறோம், பன்னூரில் பார்த்துருக்குறோம். ஒவ்வொரு இடங்களிலும் ஏற்கனவே பல இடங்களிலே அதை ஆய்வு செய்து அது ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம் நேற்றே நான் விளக்கி இருக்கிறேன். சென்னையினுடைய கிழக்கு பகுதியிலே வங்கக்கடல் இருக்கிறது, அந்த பகுதியில் நீங்கள் போக முடியாது. நார்த்துக்கு போனீங்கன்னா ஒன்று மணலிலிருந்து எண்ணூர்லேருந்து எல்லா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸு, அந்த பக்கம் பழவேற்காடு ஏரி சூழலியல் பிரச்சனைகள், அந்த பக்கத்தை நார்த்தில் போக முடியல. சவுத்துக்கு போகிறீங்க, சோழிங்கநல்லூர் போய் பார்க்குறீங்க, அது தாம்பரம் ஏர்பேஸோட நேராக வருது. அதோட ஏர் ஸ்பேஸுக்குள்ளே நம்ம வைக்க முடியல, ஏன்னா பிகாஸ் அது டிஃபென்ஸ் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து தள்ளி போனீங்கன்னா அந்த பக்கம் கல்பாக்கம் அனல்மில் நிலையம், இந்த பக்கம் போனீங்கன்னா வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், எந்த பகுதியிலும் அங்கே போக முடியல. அது ஏற்றுக்கொள்ளவில்லை, இந்த இடங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ரிஜெக்ட் செய்கிறார்கள். அடுத்து எங்கே வர்றோம்? வெஸ்ட்டுக்கு தான் வர முடியும். வெஸ்ட் சைடில் போகும்போது தான் நம்ம 2 இடங்களை பார்க்குறோம். பன்னூர் ஒன்று பார்க்குறோம், பரந்தூர் ஒன்று பார்க்குறோம். பன்னூருக்கும் பரந்தூருக்கும் நடுவில் 2க்கும் நடுவில் நம்ம கம்பேரிசன் ஸ்டடீஸ் வருது. என்னென்ன விஷயங்களை பார்க்க முடியும்? ஒன்று டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி பார்க்கலாம். ஒரு இடத்த பார்க்கும்போது டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி, அந்த இடங்களில் பெரிய பெரிய EHVT லைன் இருக்கா, வேற ஏதாவது பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கா, அதை ரீலோகேட் பண்ணக்கூடிய விஷயமும். இன்னொன்று மிக முக்கியமாக, ஒரு இடத்தை வருகிற போது எந்த இடமாக இருந்தாலும், எந்த தொழிற்சாலை, சிப்காட்டாக இருக்கலாம் அல்லது ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எந்த இடமா இருந்தாலும் அடிப்படையில் நமக்கு நிலம் வேணும் இல்லையா? அந்த நிலத்தில் போகும்போது யாராவது ஒருவரை டிஸ்லோகேட் போக வேண்டும், அங்கே இருந்து மக்களை மாற்ற வேண்டும் என்றால் யார் எந்த இடத்தில் மிக குறைந்த அளவிலே மக்கள் அதனால் பாதிக்கப்படுவார் என்பதை கணக்கெடுக்கணும். அப்படி எடுக்கிற போது தான் பரந்தூரை நாம் அந்த இடத்தை தேர்வு செய்ய வேண்டிய நிலை வந்து. இன்னொன்று காஸ்ட் ஆஃப் லேண்ட், இதெல்லாமே பல காரணங்கள். இவ்வளவும் பண்ணி தான் பரந்தூர் எடுக்கப்பட்டதை தவிர மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்னதை போல அதில் எந்த விதமான ஒரு உள்நோக்கங்களும் நிச்சயமாக இல்லை என்பதை நான் திட்டவட்டமாக தெரியவில்லை. இல்லை இல்லை, அவர் ஒன்று சொன்னார், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதில் அதுக்கான முழுக்க டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி. ஏன்னா அரசாங்கங்கள் ஈடுபடுது, நாங்கள் மட்டும் கிடையாது. ஒன்றிய அரசு இத்தனை இடங்களையும் பார்த்ததுக்கு பிறகு ஒன்றிய அரசு இறுதியாக அவர்கள் அப்ரூவல் கொடுத்தது, நம்முடைய சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி ஃபைனலாக அப்ரூவல் கொடுத்தது பரந்தூரில் கொடுத்தாரு. எனவே தான் பரந்தூரை நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் இன்னொரு இடத்த பார்க்க போகிறோம். போய் பார்க்க போகிற இடத்துல இதே சூழ்நிலைகள் வரும், இதே இடத்துல வரும். விவசாய நிலங்கள், இப்போ நீங்கள் எப்படி இருந்தால் நிலங்களுக்கு போவீங்க, அங்கே போகும்போது இதே இவாலுவேஷன் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் அதை பற்றி பார்க்கல. இந்த ப்ராஜெக்ட் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம், இவ்வளவு நம்ம டிராவல் பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் விட்டுட்டீங்கன்னா இனி இது எப்போ வரப்போகுது? சரி, சென்னை இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் விமான நிலையத்தை நீங்கள் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்கிறீங்க. எத்தனை பேர் அங்கே, நீங்கள் எப்படி செகண்ட் ரன்வே அங்கே எப்படி வரும்? இதே ஜியாகிரபிக்கலாக டெமோகிராஃபிக்காக சென்னையில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஏர்போர்ட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்? எத்தனை பேரை நீங்கள் மீனம்பாக்கத்துலேருந்து டிஸ்லோகேட் பண்ணுவீங்க? அதனுடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷனை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சுற்று வட்டாரத்தில் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஆகவே நாங்கள் சொல்வது, பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் முடக்குவது. ஒரு முடிச்சிடறேன் மினிஸ்டர், முடிச்சிடறேன். இல்லை அதில் நாங்கள் சொன்னதுபடி நீங்கள் ஏற்கனவே இந்த முடிச்சிடறேன், ஐம் ஜஸ்ட் கன்க்ளூடிங். ஆக ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏறத்தாழ 2500 மேற்கொள்ள பட்டா நிலங்களை வைத்திருப்பவர்களுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து அக்விசிஷன்லாம் முடிந்து ப்ராக்ரஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த திட்டத்தை கைவிடுவது என்பது தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சிக்கும் அது நிச்சயமாக எதிரானதாக இருக்கும். அந்த வளர்ச்சிக்கு உதவாது. நீங்கள் சொல்றதுபடி 1.5 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் எக்கானமி என்பதை ஒருபுறம் நீங்கள் சொல்லிக்கொண்டே இன்னொரு புறம் அதற்கு எதிராக செய்கிறீர்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதைத்தான் நாங்கள் விளக்கிறோம். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர், மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் மீண்டும் அந்த தவறான தகவல் தான் பதிவு செய்யறாங்க. அவருக்கு சொல்லிட்டான். இல்ல முடிச்சிட்டு போயிடுறேன். இல்ல இவர் முடிச்சிடறேன். அவருக்கு சொல்லிட்டேன், பதில் சொன்ன பிறகு உங்களுக்கு அனுமதி தரேன். அனுமதி தரேன். சரி பேசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் கேட்ட வினாவுக்கு மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் முழுமையான விளக்கம் கொடுக்கல. ஏன்னா அங்கே பரந்தூர் விமான நிலையத்திற்கு அவர் பதிலளித்தது 48% நிலம் கையகப்படுத்திருக்கிறாங்க. அதில் 1702 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டதாக, அதற்கு உண்டான
இழப்பீட்டு தொகையை விவசாயிகிட்ட கொடுத்தாச்சு. இப்போ 1702 ஏக்கரை விவசாயிக்கு கொடுப்பீங்களா, இல்லை வேறு திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்களா, இல்லை விவசாயத்திலிருந்து அந்த தொகையை பெறுவீங்களா என்ற விளக்கத்தை மாண்புமிகு எரிசக்தித்துறை அமைச்சர் விளக்க வேண்டும். மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதில் திரும்ப திரும்ப தவறான தகவல் கொடுத்துட்டு இருக்காங்கன்றதான் நம்ம சொன்னது. ஏன்னா 90லேருந்து 95% நம்ம வந்து அக்யூர் பண்ணி முடிச்சிட்டோம், அக்யூசேஷன் முடிச்சிட்டோம், கையகப்படுத்தி முடிச்சிட்டோம்னு சொன்னாங்க. அது கிடையாது. 48% மட்டும்தான் கையகப்படுத்தப்பட்டு உள்ளது. மீதி எல்லாம் வந்து அதில் 1500 ஏக்கர் வந்து நீர்நிலைகளாக இருக்கின்றதா நம்மளுடையது. இது கடந்த 5 வருடங்களாக இந்த இதில் வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் எப்படி எந்த மாதிரினா, யார் யாரெல்லாம் வெளியூர்களில் வசிக்கிறார்களோ அவர்களுடைய நிலங்கள் மட்டும்தான் வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் போடப்படும் சொல்லி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கையகப்படுத்தினாங்களே தவிர்த்து, உள்ளூரில் அதான் நான் சொல்லப்பட்ட இந்த 4 பெரிய கிராமங்களில் இதுவரை 1 சென்ட் நிலம் கூட கையகப்படுத்தவில்லை. இந்த மக்கள் வந்து 1000 நாட்களுக்கு மேலே கடுமையான போராட்டம் நடத்தப்படுதான். அப்பொழுது எங்களுடைய தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சென்று நேரடியாக அந்த மக்கள், ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் அகதிகளாக ஆந்திராவிற்கு செல்ல தயாரானார்கள். ஸோ அப்போ தான் வந்து முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போய் அவரே வந்து அதை சமூக ஊடகங்களாக வழியாக பார்த்து இதை நம்ம கண்டிப்பாக கையில் எடுக்கணும்னு சொல்லி முதல்வராக அப்பொழுது எங்களுடைய தலைவர் நேரடியாக தலையிட்டு நேரடியாக அந்த மக்களுக்கு போய் சொன்னது. ஏன்னா அந்த ப்ராஜெக்டை ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அப்போ இருக்கிற ரன்வே வந்து இங்கே இருக்கிற நீர்நிலைகள் மேலே போக முடியாதுன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் அப்பயே வந்து அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்குரிய நபர்களிடம் எல்லாரோடையும் ஆலோசிச்சிட்ட பிறகு தான் அந்த முடிவை ரொம்ப ஆழமாக அந்த முடிவை எடுத்து இந்த இடம் வந்து ஏர்போர்ட்டுக்கும் ரன்வேக்கும் உகந்ததில்லைன்னு சொல்லி பல வல்லுநர்களும் ஆலோசித்து அதுக்கப்புறம் தான் அந்த முடிவே எடுத்தார். ஏன்னா அது வந்து அந்த இடத்துல ரன்வே போட்டாலும் அது உகந்ததில்லைன்னு சொல்லி முடிவை எடுத்த பிறகு தான் அந்த முடிவை எடுத்தார். இப்போ உங்களுக்கு தேவை நம்ம ஒரு 55 மில்லியன் நபர்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஏர்போர்ட் தான். ஏன்னா இன்னைக்கு பெங்களூர் ஏர்போர்ட்டை கம்பேர் பண்ணுறீங்க, பெங்களூர் ஏர்போர்ட்டோடைய கெப்பாசிட்டி இன்னைக்கு வந்து 4.5 மில்லியன் 44 மில்லியன் நபர்களை தான் ஹேண்டில் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு. ஸோ அதை விட 10 மில்லியன் அதிகமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டிக்கான திட்டத்தை வகுத்த பிறகு தான் முதல்வர் அவர் நேற்று வந்து அந்த இதுவே வந்து அறிவிச்சாங்க. ஸோ இதெல்லாம் இதுக்கும் தொழில்துறைக்கும் ஒன்றும் நீங்கள் பெரிய வித்தியாசம்லாம் பண்ண வேண்டாம். அதற்கும் இதற்கும் வேற வேரியேஷன். நம்ம அதை விட அதிகமான ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வச்சு தான் பண்ணுறோம். இதற்காக சொந்த நாட்டு மக்களையே வந்து நம்ம அகதிகளாக வெளியேற்ற முடியாது. அதற்கான மாற்று திட்டங்களை கண்டிப்பாக உருவாக்கப்படும். கையகப்படுத்த நிலம் குறித்து கண்டிப்பாக முதல்வர் ஆலோசிச்சுட்டு என்ன முடிவோ பின்னாடி எடுக்கப்படும். தொழில்துறை அமைச்சர் எல்லாம் முடிக்கிட்டு அவங்க எல்லாம் பேசுறாங்க, முடிக்கிட்டு உட்காருங்க. தொழில்துறை அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவர் முன்னாள் அமைச்சர் சுட்டி காட்டிய போது விரிவா எல்லாத்தையும் சொன்னார். அந்த பரந்தூர்ல தான் நீங்க எடுக்கிற லேண்டுக்கு காசு கொடுத்துருவீங்க, அங்க இருக்க விவசாயிகளுக்கு காசு கொடுத்துருவீங்க. ஒரு தொல்லியல் துறை அமைச்சரா சொல்றேன், 1000 ஆண்டுகால பொக்கிஷம் கம்பன் கால்வாய்னு ஒரு தொல்லியல் பொக்கிஷம் அங்க ஓடுது. இன்னொரு கால்வாய் உங்களால் உருவாக்க முடியுமா? பரந்தூர்ல நீங்க அங்க ஒரு விமான நிலையம் கட்டிட்டா அது ஒரு உறிஞ்சி நிலம். மிகை நீர் வருகிற பொழுது அது இந்த சென்னைக்கு வெள்ளம் வருவதை தடுக்கக்கூடியது. அப்ப இன்னொரு வெள்ளத்தை சென்னை தாங்குமா? அப்ப பரந்தூர்ல நீங்க கிரீன் ஏர்போர்ட்லாம் கட்ட முடியாது. வேணா வாட்டர் ஏர்போர்ட் வேணா கட்டி மிதந்து வேணா போலாம். விவசாயிகள் சார்பில் சொன்னதை செய்த மாண்புமிகு முதல்வருக்கு நான் நன்றி சொல்கிறேன். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவங்க முடிச்சிட்டு வரேதான். மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் வந்து கேள்வி கேட்டிருந்தாரு. இந்த திட்டத்தை கைவிட்டுட்டீங்க, கையகப்படுத்திய நிலத்தை வந்து என்ன பண்ண போறீங்கன்னு. மாற்று தொழில் திட்டங்கள் மக்களை பாதிக்காதவாறு கையகப்படுத்தப்பட்ட நிலங்களில் செயல்படுத்தப்படும். இதன் மூலம் தொழில் வளர்ச்சி மற்றும் வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி இப்பகுதியில் ஏற்படும். அதை விட இவ்வளோ நேரம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பேசிட்டே இருந்தாங்க. ஏன் பரந்தூர் கைவிடப்பட்டது? இதுக்கு வந்து முக்கிய ரீசன் வந்து அங்கே வந்து பல காலமாக ரைஸ் கல்டிவேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது 3 சீசன்ஸ், சாம்பா, தள்ளடி, சொர்ணாவரி அப்படின்ற 3 சீசனில் டிஃப்ரெண்ட் அந்த இது வந்து நம்ம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொட்டேஷனில் கிரவுண்ட் நட்டும் சுகர் கேனும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ட்ரை சீசனில் பல்சஸ் அண்ட் மில்லட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதை தவிர 10,000s ஆஃப் மெட்ரிக் டன் ரைஸ் வந்து ஆனுவலி தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற விவசாயிகள். இது மட்டும் இல்லாமல் பிடிஎஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் அவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நிலம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே ஒரு வாட்டர் பாடி, அதாவது மழை பெய்யாமல் இருந்தாலும் அங்கே வந்து கல்டிவேஷன் நடக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு விளை நிலம். அந்த இடத்த நம்ம வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டாக மாற்றணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இதை தவிர அங்கே வாட்டர் கேனல் வந்து 2 இருக்குது. குணகரம்பாக்கம், கம்மங்கால் கேனல், 2 கேனல்ஸ் வந்து இங்கே இருக்குது.
இது வந்து எப்படி உங்களுக்கு செயல்படுதுன்னா, ஒரு ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணி அந்த வாட்டர் பாடி வந்து தானாகவே அடையார் ரிவருக்கும் செம்பரம்பாக்கம் லேக்குக்கும் இன்னைக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இதை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சென்னை சிட்டிக்கு வந்து உள்ளேயே ஃப்ளட் வர்றதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு. இவ்வளவையும் நம்ம அழிச்சு நம்ம ஒரு பரந்தூர் ஏர்போர்ட் நாம வந்து ஏர்போர்ட் வேணான்னு சொல்லவே இல்லை. இன்னொரு இடத்த நாங்கள் இந்த மாதிரி அதுவும் ஒரு சரிவான இருக்கிற ஒரு விளைநிலம், அந்த இடத்துல நீங்கள் எவ்வளோ தூரம் மண்ணை போட்டு இன்னொரு ஒரு ஏர்போர்ட்டை நீங்கள் கொண்டு வருவீங்க? இது கொச்சினில் நடந்தது. இதனால 14 நாள் வந்து அந்த ஏர்போர்ட் வந்து பூட்டி கிடக்கப்பட்டது. இதே மாதிரி ஒரு விளைநிலத்தை கொண்டு வந்து அந்த ஏர்போர்ட் 14 நாள் பூட்டி கிடந்தது. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்னைக்கு ராகுல்ன்ற ஒரு பையன், இந்த பையன் அன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு பரந்தூர் விமானம் வேண்டாம், நாங்கள் என்ன அந்த விமானத்தில் பறக்கவா போகிறோம் அப்படின்னு எங்களை காப்பாத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இன்னைக்கு இந்த அறிவிப்பு மக்கள் கொண்டாடுறாங்க. அங்கே நடந்த ஒரு ரீசன்ட் லோக்கல் பாடி மீட்டிங்கில் விஜய் ரோடு அப்படின்னு சொல்லி நாங்கள் வைக்க போகிறோன்னு அறிக்கையே அவங்க வந்து இன்னைக்கு விட்டுருக்காங்க. மக்கள் அத்தனை பேரும். இதனால விவசாயிகளோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், 1500 நீர்நிலைகள் பாதிக்கப்படும், 1000 குடும்பங்கள் இடம்பெயரணும். இதையெல்லாம் கன்சிடர் பண்ணாம ஒரு ஏர்போர்ட்டை நம்ம எப்படி அங்கே கொண்டு வர முடியும்? இதை தவிர இன்னொரு வந்து கேட்டிருந்தாரு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். சென்னை ஏர்போர்ட் மீனம்பாக்கம் ஏன் நீங்க 5 வருடம் கிடப்புல போட்டு வச்சிருந்தீங்க? மேல இருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு அன்னைக்கே அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. நீங்க ஏன் 5 வருஷம் அதை சும்மாவே வச்சிருந்தீங்க? உங்களுக்கே தெரியும் பரந்தூர் ஏர்போர்ட் வந்ததுன்னா இன்னும் 5 வருஷம் ஆகும்னு. ஆனா அதை எக்ஸ்பேன்ஷன் அன்னைக்கே பண்ணியிருந்திருக்கலாம். அதுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கான அப்ரூவலும் கொடுத்தாங்க. என்ன நோக்கத்துக்காக நீங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தீங்க? உங்களோட மனசாட்சியை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசி முடிங்க. நீங்க பேசுங்க, உட்காருங்க. அவங்க பேசி முடிக்கல. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து சொல்றாங்க இதனால வந்து தொழிலே வந்து பாதிக்கப்படும் தமிழ்நாட்டில். அப்ப 49% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் வந்து இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை நம்பி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கா. 41% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு போர்ட் மூலமாகவும் ஏர் கார்கோ மூலமாகவும் சென்னை ஏர்போர்ட் மூலமாக தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நாம் வந்து இன்றைக்குமே எதையுமே நம்ம சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், 2வது ஏர்போர்ட் வேணும். எக்ஸ்பேன்ஷனுமே உள்ளே இருக்கிற காரிடோர்லே தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்பேன்ஷன் ஏதோ அவர் சொல்கிறாரு எதையோ இடிச்சிட்டு நம்ம வந்து ரன்வே பண்ண போகிறோன்னு. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா வந்து ஏற்கனவே வந்து T5 முனையத்தின் பயணிகள் முனையம் வந்து உத்தேசிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி T5 முனையத்தின் புறவழி சாலை, தாம்பரம் மதுரவாயில் சாலை அமைக்க மாநில அரசின் அனுமதியும் ஒத்துழைப்பும் கோரியுள்ளது. நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அடுத்து செகண்ட் ஏர்போர்ட் மக்கள் பாதிக்கப்படாம, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாம, அதே மாதிரி சிப்காட்டும் அதே மாதிரி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படாம, விளைநிலங்கள் பாதிக்கப்படாம, அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும். இதோட உங்களோட இந்த விவாதத்தை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த உறுப்பினர் பேச இன்னும் 10 உறுப்பினருக்கு மேலே பேசணும். உங்களோட அதை முடிச்சுக்கிறேன். பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இதில் சம்மந்தம் இல்லாத நான் எழுந்திருக்க மாட்டேன். உங்களுக்கே தெரியும், இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த விமான நிலையம் அமைப்பது, விமானத்தை ஓட்டுவது என்பது ஒன்றிய அரசாங்கத்துக்கு அதிகாரத்துக்கு உட்பட்டது, மாநில அரசாங்கத்திற்கு அல்ல. மாநில அரசாங்கம் நிலம் கையகப்படுத்துவதோடு நம்முடைய பணிகள் முடிந்து விடுகிறது. அந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய ஆணையை ஏற்று இது சம்பந்தப்பட்ட இந்த பரந்தூர் ஏகநாதபுரம் என்ற பகுதியில் 13 வில்லேஜுகள், 2 மாத்திரம் இல்லை, இந்த 13 வில்லேஜுகள் எடுக்கணும்னு முடிவு பண்ணப்பட்டு ஒரு குழு அமைக்கப்பட்டது மாநில அரசாங்கத்தின் சார்பாக. அந்த குழுவில் நான் தான் இடம்பெற்றேன். நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தங்கநேரரசு, மாவட்டத்தை சேர்ந்த அன்பரசு, 3 அமைச்சர்கள் இடம்பெற்றோம். நாங்கள் நேரடியாக காஞ்சிபுரத்துக்கே சென்று மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் ஒரு விரிவான ஒரு நாள் முழுவதும் அந்த விவசாயிகளெலாம் கூட்டம் அழைத்து பேசினோம். அவர்கள் அதில் 11 வில்லேஜில் இருக்கும், அவங்களே ஒப்புதல் தந்தாங்க. 2 வில்லேஜ் தான், ஏகநாதபுரமும் இந்த பரந்தூர் 2 வில்லேஜ் தான் அது ஒப்புதல் தரல. அதுக்கு பின்னால் இதே சட்டமன்றத்தை மேலே அமைச்சர் அறையில்
என்னுடைய சேம்பரில் 2 முறை வர வச்சு நாங்கள் பேசணும். அந்த அடிப்படையில் 11 பேரும் முன்வந்து வந்த விவசாயி கொடுக்குற காரணத்தினால்தான் இந்த முயற்சிக்கு நாங்கள் தமிழக அரசு அதற்கு நாங்கள் ஈடுபட்டோம். ஒன்று. அதற்கு பின்னால் தொடர்ந்து நில எடுப்பு பணிகளுக்காக அங்கே டிஆர்ஓ ஆர்டிஓ எல்லாம் போடப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமைச்சர்கள் குறிப்பிட்ட அந்த வாதத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட ஏறத்தாழ 48-50% சொல்றார். இது இல்லாமல் அரசாங்கத்தினுடைய புறம்போக்கு இடங்கள்லாம் வேற இருக்குது, அதெல்லாம் சேர்த்து தான் சொன்னார் என்று கிட்டத்தட்ட 80-90% சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அரசு நிலையம் சேர்த்து தான் சொன்னார். ஒன்று. இப்போ நாங்கள் 2 கேட்க விரும்புவது, ஏன்னா தனிப்பட்ட முறையில் பரந்தூர் விமானமும் ஏகநாதபுரத்தில் ஒரு விமானம் வச்சாக்கா இங்கே இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்களாம் நான் விமானம் ஏறணும் அந்த நோக்கம்லாம் இல்லை. இந்த தமிழ்நாட்டுடைய பொருளாதாரத்தை முன்னேற்ற வேண்டிய என்கிற அடிப்படையில் விமானத்தை விரிவாக்கம் பண்ணோம். பக்கத்தில் கர்நாடகமாகலாம் பக்கத்தில் இருக்க ஆந்திராவெல்லாம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பொருளாதாரம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த முயற்சி வழியே இது தனிப்பட்ட முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் இது இல்லை. ஒன்று. இன்னொன்று, எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்டார், நம்முடைய எதிர்க்கட்சி முன்னாள் அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டார்கள். இப்போ கையகப்படுத்திட்டோம், பணம்லாம் கொடுத்தாச்சு, விவசாயிக்கெல்லாம் போய் சேர்ந்துருச்சு. அது சதவீதம்னா முன்ன பண்ண இருக்கலாம். அந்த எடுத்துட்ட இடத்த வந்து அது வேற எதுக்கும் பயனும் படுத்த முடியாது. அதை பற்றி எல்லாம் வந்து உரிய நேரத்தில் இல்ல உரிய நேரத்தில் அதை பற்றி முடிவுலாம் அவங்களை அறிவிப்பார்கள். மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் நீங்க பேச ஆரம்பிக்கலாம். மானிய கோரிக்கை மீது மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் அவர்கள் பேசணுமா? மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர், மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த